நாம் வாழக்கூடிய இந்த இந்திய நாட்டை பாசிச ஆட்சியாளர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக தற்பொழுது முஸ்லீம்களுடைய இறை இல்லங்கள் குறிவைக்கப்பட்டு முஸ்லீம்களுடைய இறை இல்லங்களை இடிக்கக்கூடிய ஒரு நிலையை கையில் எடுத்திருக்கிறார்கள். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட உத்தரப்பிரதேசத்தில் நூரி ஜமா மஸ்ஜித் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளிவாசல், அது ஆக்கிரமித்து கட்டப்பட்ட பள்ளிவாசல் என்று சொல்லி அதற்கு நோட்டீஸ் கொடுத்து அது வழக்கு ஹைகோர்ட்டில் நிலுவையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே அதை புல்டோசரை வைத்து இடித்திருக்கிறார்கள். ஆக்கிரமிப்புனா முந்தா நேரத்தில் 180 ஆண்டு கால பழமை வாய்ந்த பள்ளிவாசல். அதே போல் தொடர்ச்சியாக பள்ளிவாசலுக்கு கீழே கோயில் இருந்தது என்று சொல்லி காசியில், மதுராவில், சம்பலில் என்று சொல்லி ஒவ்வொரு பள்ளிவாசல்களையும் அதை இடித்து விட்டு கோயில்களை எப்படி பாபர் மசூதியை இடித்து ராமர் கோயிலை கட்டினார்களோ அதே போன்ற நிலையில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலை ஒவ்வொன்றாக வழக்கு தொடர்ந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 10 கேஸ் கிட்ட இது வரைக்கும் இந்த மாதிரி வந்திருக்கு. இதுக்கு நிறைய பேர் அதற்காக முறையிட்டு வருகிறார்கள். சங்கிகள் தரப்பில் இருந்து இந்த வழிபாட்டு தல பாதுகாப்பு சட்டத்தை நீக்கிருங்க, இருக்கக்கூடிய பள்ளிவாசலையெல்லாம் இடிச்சிட்டு நாங்கள் கோயில் கட்டணும் அப்படின்ற மாதிரி அவர்களும் முறையீட்டுக்கு வருகிறார்கள். முஸ்லீம்கள் எல்லாம் அவர்கள் சொல்லக்கூடியது போய் இது பள்ளிவாசல்கள் எல்லாம் கோயில்களை இடித்து கட்டப்பட்டதல்ல, இது காலங்காலமாக பள்ளிவாசல்களாக இருக்கக்கூடியது என்று சொல்லி வரலாற்று ஆவணங்கள் தங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கொண்டு போய் முறையீடு செய்து கொண்டே இருக்கிறார். இது வரைக்கும் அமைதியாக இருந்த உச்சநீதிமன்றம் நேற்றைய தினம் இதை நாங்கள் கையில் எடுக்கிறோம் என்று கையில் எடுத்திருக்கிறார். இது ஒரு ஆறுதல் தான். ஆனால் அதே நேரத்தில் இது எங்கே போய் முடியும் என்ற நிலையை நம்மளால் உணர முடியல. ஏன் என்று சொன்னால், கடந்த காலத்தில் பாபர் மசூதி தீர்ப்பு உச்சநீதிமன்றம் தான் எழுதியது. 5 நீதிபதிகள் கொண்ட நீதிபரசர்கள் தான் அதை